ஓகேங்களா? இப்போ வரைக்கும் நம்ம இன்புட் வந்து யூசர்ல இருந்து வாங்கியிருப்போம். அவுட்புட் வந்து நம்ம யூசருக்கு கன்சோல்ல பிரிண்ட் பண்ணியிருப்போம். கரெக்ட்டா? அந்த பைதான் அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்மளுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் 2மே வந்திருக்கும். கரெக்ட்டா? ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் அப்பன்னா என்னன்னா, இன்புட் வந்து நீங்க ஃபைல்ல இருந்து ரீட் பண்ணுவீங்க. உங்களுக்கு வர அவுட்புட்டையும் ஃபைல்ல போய் ரைட் பண்ணுவீங்க. ஸோ அதான் ஃபைல் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க. இன்புட்டாவும், அவுட்புட்டாவும் நான் ஒரு ஃபைல யூஸ் பண்றேன். ஃபைல்லயே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு. நார்மலா நம்ம யூஸ் பண்ற டெக்ஸ்ட் ஃபைல், TXT ஃபார்மேட்ல இருக்கு. கரெக்ட்டா? அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைல்ஸ் என்ன அப்படின்னா, பைனரி ஃபைல்ஸ். பைனரி ஃபைல்ஸ்னா லைக் இமேஜ்லாம் இருக்கும். அத நம்ம எடிட் வித் நோட்பேட் குடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு கன்டென்ட்லாம் இப்படி இருக்கும். H0 சம்திங்கா இருக்கும்ல. ஸோ அந்த மாரி ஃபைல்ஸ் வந்து பைனரி ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஃபைலையுமே நீங்க இன்புட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்புட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட்னா என்னன்னா, ரீட் ஆப்பரேஷன் நடக்கும் அந்த ஃபைல்ல இருந்து. அவுட்புட்னா அந்த ஃபைல்ல போயிட்டு நம்ம ரைட் ஆப்பரேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபைல்ல வேற என்னலாம் இருக்குது? நம்ம ஃபைல்ஸ் வந்து ரெகுலரா யூஸ் பண்றோம் கரெக்ட்டா? நம்ம லேப்டாப்ஸ்லயே நெறைய ஃபைல்ஸ் வச்சிருப்போம். ஃபைலுக்குன்னு வேற என்னலாம் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு? ஃபைல் வரும் பார்த்துருக்கீங்களா? எக்ஸெல்லாம் ஓப்பன் பண்ணப்போ, ஏதோ ஒரு டவுன்லோட் இருக்கும். இது ஓப்பன் பண்றப்ப எனேபிள் எடிட்டிங் கேட்கும். ஸோ அந்த மாதிரி ரீட் ஒன்லி ஃபைல்லாம் இருக்கும். ரீட் ஒன்லி ஃபைல்ல நம்மளால அந்த ஃபைல ரைட் பண்ண முடியாது. கரெக்ட்டா? அது என்ன அப்படின்னா, நான் பெர்மிஷன் செட் பண்றேன். நீங்க சொன்ன சிஹெச் மாட் அதேதான் ஆப்ஷன். இங்க என்ன அப்படின்னா, இங்க நான் ஃபைல் ஒண்ணு ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்னா, நான் இன்புட்டா ஓப்பன் பண்ண போறேனா, இல்ல அவுட்புட்டா ஓப்பன் பண்ண போறேனா அப்படிங்கிற பெர்மிஷன் நான் செட் பண்ணணும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சஸ் மோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபைல நான் எப்படி ஆக்சஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த மோட வந்து நான் செட் பண்ணணும். டைப். ஓகேங்களா? இதுல மொத்தம் 6 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஃபைல ஓப்பன் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த ஃபைலோட நேம் வித் ஆக்சஸ் மோடோட சேர்த்து தான் குடுப்பீங்க. ஜெனரலா ஃபைல்ல என்னலாம் ஆப்பரேஷன் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபைல ஓப்பன் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? அதுக்கப்புறம் குளோஸ் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணிட்டு குளோஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க ரீட் பண்ற ஆப்பரேஷன், ரைட். இந்த ஆப்பரேஷன்ஸ் தான் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? ஃபைல ஓப்பன் பண்ணுவீங்க, ரீட் ஆர் ரைட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஃபைல குளோஸ் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? சோ இந்த ஆப்பரேஷன்ஸ்க்கு எல்லாமே பைத்தான்ல பில்ட் இன் மெத்தட்ஸ் இருக்குது. சோ அத யூஸ் பண்ணி நான் இந்த ஆப்பரேஷன பண்ணிக்கலாம். இப்ப நான் ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபைலோட ஆ பாத் குடுக்கணும். கரெக்ட்டா? அந்த ஃபைல் எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம சொல்லணும்ல. டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கா, டெஸ்க்டாப்ல இருக்கா, இல்ல சி டிரைவ், டி டிரைவ் எந்த டிரைவ்ல இருக்குன்ற அந்த லொகேஷன், அதோட மோடையும் சேர்த்து குடுக்கணும். மோட் மீன்ஸ் என்னன்னா, நான் அத ரீட் மட்டும் பண்ண போறேனா, ரீட் அண்ட் ரைட் பண்ண போறேனா, அந்த மாரி. ஓகேங்களா? சோ மொத்தம் வந்து பைத்தான்ல 6 டைப்ஸ் ஆஃப் மோட் இருக்கு. ரீட் ரீட் ஒன்லி மோட், ரீட் அண்ட் ரைட், அதுக்கப்புறம் ரைட் ஒன்லி, ரைட் அண்ட் ரீட், அப் அண்ட் ரீட். ஓகேங்களா? இந்த மாதிரி 6 டைப்ஸ் ஆஃப் மோட் இருக்கு. நம்ம வந்து மோட வந்து டைரக்ட்டா ஃபுல்லா சென்டென்ஸ்ல எழுத மாட்டோம். அதோட சிம்பல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ரீட் ஒன்லிக்கு சிம்பல் என்ன அப்படின்னா ஆர். ரீட் அண்ட் ரைட்க்கு சிம்பல் என்னன்னா ஆர் பிளஸ். ரைட் ஒன்லிக்கு சிம்பல் டபிள்யூ. ரைட் அண்ட் ரீட் வந்து டபிள்யூ பிளஸ். அப் அண்டுக்கு ஏ. அப் அண்ட் ரீட் வந்து ஏ பிளஸ். ஓகேங்களா? இது வந்து இந்த 6 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ்க்கான சிம்பிள்ஸும் சேர்த்திருக்கு. இங்க ஒவ்வொரு மோடுக்குமே ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரீட் ஒன்லி பார்க்கலாம். ரீட் ஒன்லி மோட் வந்து என்னன்னா டிஃபால்ட் மோட். நீங்க எந்த மோடும் மென்ஷன் பண்ணலன்னா பை டிஃபால்ட்டா அது ஆர் மோடு தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்க ஃபைல ஓபன் பண்றீங்க அப்படின்னா, அதுல இன்னொரு ஒண்ணு வந்து மெயினா ப்ளே பண்ணும். கர்சர். கரெக்ட்டா? கர்சர். இந்த கர்சர் இங்க பிளிங்க் ஆயிட்டு இருக்கு கரெக்ட்டா? சோ அது எங்க பிளிங்க் ஆகுதுன்னா, ஃபைலோட ஸ்டார்ட்டிங்ல பிளிங்க் ஆகுது. அதே மாரி தான் நீங்க ரீட் ஒன்லி மோட்ல ஓப்பன் பண்ணாலும், ஃபைலோட கர்சர் வந்து ஃபைலோட ஸ்டார்ட்டிங் ஆஃப் த ஃபைல்ல தான் இருக்கும். கர்சரோட பொசிஷன் ஒரு ஃபைல ஓப்பன் பண்ணும்போது கர்சர் எந்த இடத்துல இருக்குங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட்டிங்ல இருக்க மேபி லைன்ஸ்லாம் இருந்துச்சு. லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கர்சர் இருக்குதா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். சோ இங்க கர்சர் எங்க இருக்கும் அப்படின்னா, பிகினிங் ஆஃப் த ஃபைல்ல தான் இருக்கும்.
இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபைல் வந்து நான் குடுக்குறேன். ஃபைல் நேம் குடுக்குறேன். எக்ஸாம்பிள் sample.txt ஒரு ஃபைல் இருக்குன்னு நான் சொல்லி குடுக்குறேன். பட் நான் குடுத்த இடத்துல அந்த ஃபைல் இல்ல அப்படின்னா, ஐஓ எரர்ன்னு ஏதோ ஒண்ணு பார்த்தோமா? இன்புட், அவுட்புட் எரர். சோ அது இங்க தான் த்ரோ ஆகும். நீங்க குடுக்குற நேம்ல ஃபைல் இல்ல அப்படின்னா, அந்த ஐஓ எரர் உங்களுக்கு த்ரோ பண்ணும். இந்த ஃபைல் ஆக்சுவலா ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ரீட் ஆப்பரேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ரைட் பண்ண முடியாதுனால. இதுதான் டவுட் இருக்கா இதுல? இந்த 6 பாயிண்ட்ஸ் பாக்குறோம்ல, இந்த பாயிண்ட்ல தான் இந்த 6 நோட்ஸ் பை டிஃபரன்ஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர் பிளஸ். ஆர் பிளஸ்னா என்ன? ரீட் அண்ட் ரைட் ரெண்டு ஆபரேஷனும் நான் பண்ண போறேன். ரெண்டு ஆபரேஷனும் பண்ண போறேன். இங்கேயுமே எனக்கு ஃபைல் ஹேண்டில் அந்த கர்சர் இருக்கும்ல, அந்த கர்சர் எங்க இருக்குன்னா பிகினிங் ஆஃப் த ஃபைல்ல தான் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் அதுல இப்போ இந்த ஃபைல் நான் ஓபன் பண்ணிருக்கேன். இப்போ தான் ஓபன் பண்ணிருக்கேன். இந்த ஃபைல் ஆல்ரெடி இந்த கண்டென்ட் எல்லாமே இருக்குது. எனக்கு ஃபைல் ஹேண்டில் போர்ஷன் எங்க இருக்குன்னா பிகினிங் ஆஃப் த ஃபைல்ல தான் இருக்கு. ரீட் அண்ட் ரைட் ஓபன் பண்றப்போ இங்க நான் இப்போ ரைட் பண்ண எனக்கு என்ன ஆகும்? ஓவர் ரைட் ஆகும். கரெக்டா? ஸோ ஓவர் ரைட் ஆகும். அந்த ப்ராப்ளம் இருக்கு. கர்சர் பிகினிங் ஆஃப் த ஃபைல்ல இருக்கனால எனக்கு ஓவர் ரைட் நடக்கும். கண்டென்ட் வந்து எனக்கு ஓவர் ரைட் ஆகும். ஃபைல் அந்த பர்டிகுலர் போர்ஷன்ல இல்ல அப்படின்னா எனக்கு ஐஓஆர்எல் த்ரோ பண்ணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரைட் ஒன்லி. ரைட் ஒன்லி அப்படின்னா நான் ரைட் பண்றதுக்காக மட்டுமே இந்த ஃபைலை ஓபன் பண்றேன். இந்த ஃபைல என்னால ரீட் ஆபரேஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா? எங்கேயுமே கர்சர் எங்க இருக்கும் அப்படின்னா பிகினிங் ஆஃப் த ஃபைல்ல தான் இருக்கும். எனக்கு அதே சிமிலர் ஓவர் ரைட் ப்ராப்ளம் வரதான் செய்யும். ஓகே. ஆனா இப்போ நீங்க ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறீங்கல்ல, அந்த நேம்ல ஃபைல் இல்ல அப்படின்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணாது. ஆட்டோமேட்டிக்கா ஃபைல் கிரியேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இதான் இதுக்கு இருக்க டிஃபரன்ஸ். இட் கிரியேட்ஸ் ஃபைல். அந்த நேம் நீங்க என்ன நேம்ல கொடுக்குறீங்களோ அந்த நேம்ல டிஎக்ஸ்டி ஃபைல் அது கிரியேட் பண்ணிக்கும். எரர் த்ரோ பண்ணாது ரைட் ஒன்லி மோட்ல யூஸ் பண்றோம். டபிள்யூ பிளஸ் அப்படின்னா ரைட் அண்ட் ரீட் ஆபரேஷன் ரெண்டுமே நான் சேர்த்து பண்ண போறேன் அப்படிங்கிற மீனிங். இங்கேயுமே கர்சர் பிகினிங் ஆஃப் த ஃபைல்ல தான் இருக்கும். ஓவர் ரைட் ஆகும். அதனால நான் ரைட் பண்றப்போ ஃபைல் எனக்கு வந்து இல்ல அப்படின்னா இதுவுமே எனக்கு கிரியேட் பண்ணிடும். அப்பன் அப்பன் என்ன அப்படின்னா அப்பன் ஆகும். அப்பன் வந்து ரைட் ஆபரேஷனுக்காக யூஸ் பண்றது. இந்த கர்சர் எங்க இருக்கும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த ஃபைல்ல இருக்கும். எண்ட் ஆஃப் த ஃபைல்ல இருக்கும். ஸோ எனக்கு ஓவர் ரைட் நடக்காது. ஃபைல் எனக்கு இல்லைனாலும் இது ஆட்டோமேட்டிக்கா ஃபைலை கிரியேட் பண்ணிடும். சரி ஓகே. இப்போ இங்க கண்டென்ட் இருக்கு. கர்சர் எனக்கு இங்க எண்ட்ல இருக்கு. நான் இப்போ ரைட் பண்ணா ரைட் ஆகும். அதே மாதிரி ரீட் பண்ணா இங்க எரர் காட்டும். கரெக்டா? அப்ப என்ன பண்ணும் கர்சரோட பொசிஷனை ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணும். கரெக்டா? சோ அதை பார்க்கலாம். அதுக்கு மெத்தட் இருக்கு. இங்க என்ன அப்படின்னா ரைட் அண்ட் ரீட் ஆபரேஷன் ரெண்டுமே நான் பண்ணிக்கலாம். இங்கதான் அந்த எரர் வரும். கர்சர் எனக்கு எண்ட் ஆஃப் த ஃபைல்ல இருக்கும்போது நான் ரீட் பண்ண ட்ரை பண்ணா எனக்கு கண்டென்ட்டே அங்க இருக்காது. நான் என்ன ரீட் பண்ண முடியும்? அப் அண்ட் ரீட்னா நீங்க ரீடும் பண்ணிக்கலாம், ரைட்டும் பண்ணிக்கலாம். நீங்க ரெண்டு பர்பஸ்க்காக அந்த ஃபைலை ஓபன் பண்ணிக்கலாம். ரைட் அண்ட் ரீட் எதுனாலும் நீங்க பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் அது எண்ட் ஆஃப் த ஃபைல்ல இருக்குது. நான் ரைட் பண்ண போறேன் எனக்கு ரைட் ஆகும். எனக்கு கண்டென்ட் ஓவர் ரைட் ஆகாது. இப்பயும் கர்சர் எனக்கு எண்ட் ஆஃப் த ஃபைல்ல தான் இருக்கு. நான் ரீட் பண்றப்ப எனக்கு என்ன ரீட் பண்ணும்? எதுவுமே இருக்காது. கரெக்டா பேக்வேர்டா ரீட் பண்ணாது. ஃப்ரண்ட்வேர்டா தான் ரீட் பண்ணுது. ரீட் பண்றப்ப இங்க எதுவுமே இருக்காது. சோ அதான் ப்ராப்ளம். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த கர்சரோட பொசிஷனை இங்க இருந்து எனக்கு எங்க வேணுமோ அங்க நான் மூவ் பண்ணணும். இப்போ நம்ம இங்க டிராக் அண்ட் டிராப் மூலியமா நம்ம மூவ் பண்றோம். கரெக்டா? அதே மாதிரி நான் ஃபங்க்ஷன் மூலியமா நான் மூவ் பண்ணுவேன்.
இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இது வந்து ஆனா டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்க்கான மோட்ஸ். ஓகேங்களா? இதே இது நம்ம பைனரி ஃபைல்ஸ்க்கான மோட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, சிமிலர் இதே 6 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் தான். ஆனா சிம்பிள் மட்டும் டிஃபரெண்ட். ஆருக்கு பதிலா ஆர்பி, ஆர்பி பிளஸ், டபிள்யூபி, டபிள்யூபி பிளஸ், ஏபி, ஏபி பிளஸ். அதேதான். பி மட்டும் பைனரி டினோட் பண்றதுக்காக நான் பி யூஸ் பண்றேன். ஓகேங்களா? மித்தபடி எல்லாமே சிமிலர். இப்போ இதுல எதுவும் டவுட்ஸ் இல்லை. பைனரி ஃபைல்ஸ் நம்ம பாக்குறப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பாக்குறப்ப டெக்ஸ்ட் ஃபைல ஹேண்டில் பண்றதா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்த மாதிரி ஸ்லாஷ் என் ஃபைல்ல என்ன ரோல் ப்ளே பண்ணும்? எண்ட் ஆஃப் லைன். ஒரு லைன் முடிஞ்சிச்சு அப்படிங்கறத டினோட் பண்றது ஸ்லாஷ் என் தான். அதான் எண்ட் ஆஃப் லைன் ரோல் ப்ளே பண்ணும். டெர்மினேட்டர்னு சொல்லுவாங்க. லைனோட டெர்மினேட்டர். இந்த லைன் முடிஞ்சிச்சு நம்ம டாட் சொல்றோம் கரெக்டா? சோ இங்க வந்து ஸ்லாஷ் நான் எங்க கொடுத்துருக்கணும் அதான் லைனோட டெர்மினேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்லாஷ் என் வந்து எங்க மட்டும் ஒர்க் ஆகும் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். பைனரி ஃபைல்ஸ் இந்த மாதிரி டெர்மினேட்டர் எதுவுமே கிடையாது. ஏன்னா பைனரி ஃபைல்ஸ்ல ஆல்ரெடி எல்லாமே எப்படி இருக்கும்? ஸ்பெஷல் கேரக்டர்ஸா தான் இருக்கும். ஸ்லாஷ் போட்டு தான் இருக்கும். ஸோ அங்க போயிட்டு நான் ஸ்லாஷ் என் வந்துச்சுன்னா டெர்மினேட்டர் சொன்னா மீனிங்ஃபுல்லா இருக்காது. ஸோ பைனரி ஃபைல்ஸ்க்கு டெர்மினேட்டர் கிடையாது. டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்க்கு மட்டும் தான் ஸ்லாஷ் என் டெர்மினேட்டர். இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்களா? ஓபன் பண்றதுக்கு ஓபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? இந்த மெத்தட் 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னன்னா ஃபைலோட நேம். ஃபைலோட நேமும் நீங்க ரன் பண்ற பைதான் ஃபைலும் ஒரே லொகேஷன்ல இருந்துச்சுன்னா நேம் மட்டும் கொடுத்தா போதும். வேற லொகேஷன் இருந்துச்சுன்னா பாத்தோட கொடுக்கும். கமா என்னன்னா மோட். என்ன மோட்ல நீங்க ஓபன் பண்ண போறீங்க அந்த ஃபைல் அப்படிங்கிறது. இது உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபைல் ஹேண்டில் ரிட்டர்ன் பண்ணும். சிமிலர் டு ஆப்ஜெக்ட் மாதிரி கிளாஸ் நீங்க ஆப்ஜெக்ட் வழியா தான் ஆக்சஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த ஃபைல நீங்க ஃபர்தரா ஆக்சஸ் பண்ணா இந்த ஹேண்டில் வழியா மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஹேண்டிலுக்கு நீங்க ஏதோ ஒரு நேம் F1 சம்திங். இதுக்கப்புறம் நீங்க இந்த ஃபைல்ல ரீட் ஆபரேஷன் ரைட் ஆபரேஷன் என்ன பண்ணாலும் சரி F1 டாட் ரீட் F1 டாட் ரைட் அந்த மாதிரி F1 டாட் க்ளோஸ் பண்ணாலும் F1 டாட் க்ளோஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைல் நேம் நம்ம கொடுக்குறோம்ல இந்த இடத்துல ஃபைல் நேம் மட்டும் கொடுக்குறப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. அதே இது நீங்க ஓபன் கொடுத்துட்டு ஃபைல் பாத் கொடுப்பீங்கல்ல. எக்ஸாம்பிள் நீங்க கொடுக்குற ஃபைல் பாத் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா அது என்னன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபைல் பாத். இதுல ஆக்சுவலா எனக்கு ஸ்லாஷ் என் வந்திருக்கு, ஸ்லாஷ் டியும் வந்திருக்கு. இது மேபி என்னோட ஃபைல் நேமா கூட இருக்கலாம் கரெக்டா? நான் பார்த்து கொடுக்குறப்போ ஸ்லாஷ் போட்டு கொடுப்போம். ஸோ ஸ்லாஷ் என் ஸ்லாஷ் டி வந்திருக்கு. இப்படி நம்ம ஸ்லாஷ் என் ஸ்லாஷ் டி யூஸ் பண்ணனால என்ன ஆகும்னா அதை நியூ லைன் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டராகவும் ஸ்லாஷ் டியை டேப் அப்படிங்கிற ஒரு எஸ்கேப் கேரக்டராகவும் அதை அஷ்யூம் பண்ணிக்கும். அப்படி அஷ்யூம் பண்ணிச்சுன்னா எனக்கு இங்க என்ன ஆகும்? ஸ்லாஷ் என்ன எடுத்துக்கினா இங்க மீனிங்ஃபுல் வேர்டே வராது. இங்க ஸ்லாஷ் டி எடுத்துக்கினா இங்கேயும் மீனிங்ஃபுல் வேர்டு வராது கரெக்டா? அப்போ அந்த மாதிரி ஒரு வேர்ட்ல என்கிட்ட ஃபைலே இருக்காது என் லேப்டாப்ல. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்? எரர் த்ரோ பண்ணும். ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற எரர் வந்துடும். அப்போ நான் வந்து என்ன சொல்லலாம் பைத்தான்கிட்ட இது வந்து வெறும் ஸ்ட்ரிங் தான். இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள எந்த விதமான ஸ்பெஷல் கேரக்டர் ப்ரெசென்ட் ஆகல அப்படிங்கிறத நான் பைத்தானுக்கு சொல்லணும். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்க இந்த ஃபைல் நேம்க்கு கிட்ட ஆர் அப்படின்னு நோட் பண்ணணும். ஆர் மீன்ஸ் என்ன அப்படின்னா ரா ஸ்ட்ரிங். ரானா என்ன மீனிங்? ரா டேட்டா அப்படின்னா டேட்டா நான் ப்ராசஸ் பண்றதுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஸ்டேட் கரெக்டா? அதே மாதிரி இது வெறும் ஸ்ட்ரிங் தான். இதுல வேற எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே இல்ல அப்படின்னு நான் டினோட் பண்றதுக்காக முன்னாடி ஆர் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஆமா மோட். நீங்க ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. எங்கேயாவது உங்களுக்கு ஸ்லாஷ் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஆர் யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். இல்லாட்டி ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வர சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபைலை க்ளோஸ் பண்றதுக்கு ஃபைல் ஹேண்டிலோட அந்த F1 டாட் க்ளோஸ். இப்போ ஒரு ஃபைலை நீங்க ஒரு மோட்ல ஓபன் பண்றீங்க அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஃபைலை இன்னொரு மோட்ல நீங்க ஓபன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபைல் ஓபன் ஃபைல் க்ளோஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்.
நம்ம ரைட் பண்ணணும். ரைட் பண்றதுக்கு ஆக்சுவலா ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒண்ணு வந்து ரைட் லைன், ஒன்னு ரைட்டு, இன்னொன்னு ரைட் லைன்ஸ் அப்படின்னு ரெண்டு மெத்தட் இருக்கு. ரைட் என்ன பண்ணும் அப்படின்னா சிங்கிள் லைன் ரைட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ரைட் லைன்ஸ் மல்டிபிள் லைன்ஸ் ரைட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. அட் அ டைம்ல மல்டிபிள் லைன்ஸ் நான் ரைட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் லைன்ஸ்னா நான் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்ல கொடுத்துக்கலாம். 3 ஸ்ட்ரிங்ஸ் லிஸ்ட்ல கொடுத்து அந்த லிஸ்ட் நான் ரைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 3 லைன்ஸுமே ரைட் ஆயிடும். ரைட் லைன்ஸ். ஓகேங்களா? ரைட் மெத்தட் யூஸ் பண்ணி சிங்கிள் லைனை நான் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிங்கிள் ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் என்னன்னா ரீட் ஆபரேஷன். இந்த ரீடுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ரீட் லைன், ரீட் லைன்ஸ், 3 மெத்தட்ஸ் இருக்கு. மூணுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த ரீட் மெத்தட் வந்து n அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். அது ஆப்ஷனல். நீங்க கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் தான். அந்த n எது டினோட் பண்ணும்னா நம்பர் ஆஃப் பைட்ஸ். இப்போ இங்க வந்து ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு பைட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க nல வந்து ஒரு 5 பைட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 கேரக்டர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்க n என்ன கொடுக்குறீங்களோ அத்தனை பைட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்க n கொடுக்கல அப்படின்னா ஹோல் ஃபைல் உங்களுக்கு ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிருக்கும். என்டையர் ஃபைலையும் ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். n கொடுத்தீங்கன்னா n வரைக்கும் இருக்கக்கூடிய ரீட் பண்ணும், இல்லைன்னா ஹோல் ஃபைலையும் டிஸ்பிளே பண்ணிடும். இங்க உங்களுக்கு எல்லா கேரக்டருமே ஒவ்வொரு பைட் தான். ஆனா ஸ்லாஷ் n மட்டும் 2 பைட். நீங்கெல்லாம் ஸ்லாஷ் n இருக்கும், அது மட்டும் 2 கால்குலேட் ஆகும். ஸ்லாஷ் n மட்டும் என்னன்னா 2 பைட்ஸ். மீது எல்லாமே வந்து ஒவ்வொரு பைட் தான் வரும். சிமிலர் டு இண்டெக்ஸ் மாதிரி இருக்கும். ரீட் லைன், அந்த நேமே என்ன சொல்லுதுன்னா ரீட் லைன், ஒரு சிங்கிள் லைனை ரீட் பண்றதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்றது. இங்கேயுமே n எடுத்துக்கும். இங்கேயுமே என்னன்னா ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் தான். இஃப் n நீங்க கொடுக்கல அப்படின்னா நீங்க n வந்து இப்ப எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் லைன்ல வந்து என்னோட 5 கேரக்டர்ஸ் தான் இருக்குது. ஆனா நான் nல 10 கொடுத்தாலுமே இந்த லைனால அட் த மேக்ஸிமம் ஒரு சிங்கிள் லைன் மட்டும் தான் ரீட் பண்ண முடியும். நீங்க n 10 கொடுத்தாலும் சரி அது ஒரு லைன் ரீட் பண்ணி கொடுங்க. சிங்கிள் லைன் தான் மேக்ஸிமம் நல்லா ரீட் பண்ண முடியும். அதுக்கு மேல நீங்க n கொடுத்தாலுமே அது ரீட் பண்ணாது. ரீட் லைன்ஸ், ரீட் லைன்ஸ் வந்து என்னங்கிற அந்த வேல்யூ எடுத்துக்காது. ரீட் லைன்ஸ் நீங்க கொடுத்தாலே என்டையர் ஃபைலையும் உங்களுக்கு ரீட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம மோட்ஸ் பார்க்கும்போது ஒரு ப்ராப்ளம் பார்த்துருந்தோம் கரெக்டா? நான் அப்பன் மோட்ஸ் பார்க்கும்போது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு நம்மளுக்கு. அப்பன் மோட்ல கர்சர் எண்ட் ஆஃப் த ஃபைல்ல இருக்கும்போது நான் ரீட் பண்ணா எனக்கு ஆன்சர் வராது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். ஸோ அப்ப என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சீக். சீக் என்ன பண்ணும்னா டு மூவ் தி கர்சர், கர்சரை நான் மூவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் அது வந்து 0 1ல தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்க 2 கொடுத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்க்கு போயிடும். சீக்ல நீங்க 2 கொடுத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்க்கு போயிடும். 3 கொடுத்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ்க்கு போயிடும். அந்த மாதிரி கர்சரை நீங்க மூவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் சீக். ஓகேங்களா? இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ நம்ம சாம்பிளா ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிமைனிங் நீங்க ட்ரை பண்ணுங்க.
இது என்ன மோட் ஆக்சுவலா டபிள்யூ ரைட். அப்ப எனக்கு இந்த ஃபைல் கிரியேட் ஆகுமா இல்ல நான் கிரியேட் பண்ணணுமா? அதுவாக கிரியேட் ஆகும். இந்த ஃபைலை ரன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஒரு ஃபைலும் கிரியேட் ஆயிருக்கணும் அண்ட் தென் ஹெலோனும் ரைட் ஆயிருக்கணும் கரெக்டா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் இருக்கிற லொகேஷன்ல எனக்கு ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அண்ட் இல்ல கரெக்டா டெக்ஸ்ட் ஃபைல்ஸே இல்ல. இங்கதான் என்னோட ஃபைல்ஸ் இருக்குது ஆனா டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இல்ல. இந்த ஃபைல் ஸ்டார் பை தான் நம்ம ரன் பண்றோம். நான் டெக்ஸ்ட் ஃபைல் என்கிட்ட இல்லை. இப்போ இதை ரீட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்க பிரிண்ட்ல கொடுத்தா உங்களுக்கு கன்சோல்ல டிஸ்பிளே ஆகும் கரெக்டா. இது என்ன எரர் ஆக்சுவலா? இல்லை நான் க்ளோஸ் பண்ணாம ரீட் பண்ண ட்ரை பண்ணதான் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்த எல்லா மெத்தட்ஸும் யூஸ் பண்ணி ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ ரைட்ல நான் சிங்கிள் ஸ்ட்ரிங் ரைட் பண்ணிருக்கலாம். இதே இது இப்போ எனக்கு என்ன ஹலோக்கு அப்புறம் வெல்கம். நெக்ஸ்ட் லைன்ல ரைட் ஆகல, சேர்ந்தாப்புல தான் ரைட் ஆகுது கரெக்டா. ஏன் அப்படின்னா நான் ஸ்லாஷ் லைன் கொடுக்கவே இல்லை. ஸ்லாஷ் லைன் எங்க கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு நியூ லைன் வரும். என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் கீழே இறங்கிருச்சு. இது ரைட் லைன்ஸ் அப்படின்னா என்னன்னா நீங்க ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கோங்க, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். எல்லாமே நான் ஒண்ணு போல வருது. உங்களுக்கு ஸ்லாஷ் லைன் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன்ல வேணும் அப்படின்னா ஸ்லாஷ் லைன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லைன்ல உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இல்ல இங்க ரீட்ல போயிட்டு நீங்க 5 அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 கேரக்டர்ஸ். இது நான் வந்து W அண்ட் R மோட் யூஸ் பண்ணிருக்கேன். இதே நீங்க அப் அண்ட் மோட் யூஸ் பண்ணிட்டு பண்ணலாம். இதுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா?